இன்னைக்கு பல பெற்றோர் தங்களது குழந்தைகளை பற்றி சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், குழந்தை கவனிக்க மாட்டேங்கிறான், சரியாக அவன் உட்காந்து வீட்டு பாடம் செய்ய மாட்டேங்கிறான். பள்ளிக்கூடத்துல இருந்தும் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. ஆசிரியர் சொல்கிறாரு, வகுப்பறையில் அவன் ஒழுங்காக பாடத்தை கவனிக்கவே மாட்டேங்கிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது பல பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு கவலையாக இருக்குதுங்க. ரொம்ப நேரத்துக்கு ஒரே இடத்துல உட்காந்து கவனத்தை குவிக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு உண்மையிலே சிரமமான ஒரு காரியம் தாங்க. அது இயல்பாகவே உள்ளது. ஆனால் என்ன செய்கிறது, அவங்க கவனத்தை குவிச்சாதான் படிக்க முடியும், அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால அது நமக்கு வருத்தத்தை கொடுக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற சில அறிகுறிகளில் 5வது உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் கொஞ்சம் கவனத்தை குவிக்கிறதுல, பாடங்களை படிக்கிறதுல, வீட்டு பாடங்களை செய்கிறதுல கண்டிப்பாக சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு கவனத்தை குவிக்கிறதுல சிரமம் இருக்குது, அல்லது கவனத்தை குவிச்சு ஒரு செயலை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படி சொன்னால், அவங்க சாக்கு போக்கு சொல்கிறதுல கை தேர்ந்தவங்களே இருப்பாங்கங்க. ஒரு செயலை இப்போ செய்ய சொன்னீங்கன்னா, நாளைக்கு செய்கிறோமா, சாயங்காலம் செய்கிறோமா அப்படி சொல்லி உங்கள்கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கடி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி சொன்னால், கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு அந்த சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அப்படி உட்காந்து ஏதாவது செய்ய தொடங்கினாலுமே தொடங்குறத கண்டிப்பாக செய்து முடிக்க மாட்டாங்கங்க. ஒரு சின்ன பாடமாக தான் இருக்கும், அல்லது சின்ன கணக்காக தான் இருக்கும். ஆனால் அவங்களால ரொம்ப நேரம் உட்காந்து அந்த கவனத்தை கொடுத்து அந்த பாடத்தையோ அல்ல கணக்கையோ செய்து முடிக்க முடியாது. வீட்டு பாடத்தை ஒரு நாளுமே முழுமையாக செய்து முடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கடைசியில் உட்காந்து அந்த பாடங்களை எழுதி முடித்து முழுமையாக்க வேண்டியது இருக்கும். இதுவும் அடிக்கடி தொடர்ந்துன்னு சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு உண்மையிலே இந்த சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாடத்தில் தான் இல்லை, பாடம் தான் அவனுக்கு பிடிக்கல, அதனால் அவன் உட்காந்து அதை படிக்க மாட்டேங்கிறான், எழுத மாட்டேங்கிறான் அப்படி இல்லை. ஏதாவது விளையாட கொடுத்தாலுமே, ஒரு பொம்மையோ ஒரு காரையோ கொடுத்து பாருங்கள், அவனால் ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே அதை வச்சு விளையாட முடியலை. அடுத்த விளையாட்டுக்கு தாவிடுறான், அதுலேருந்து அடுத்த விளையாட்டுக்கு தாவிடுறான். எதுலேயுமே அவன் ஒரு நிறைவடைய மாட்டேங்கிறான். அவனால் உட்காந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்குது அப்படி சொன்னாலும், குழந்தைக்கு இந்த கவனத்தை குவிக்கிறத நீங்கள் கற்றுக் கொடுக்கறது அவசியமாகுதுங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைய பற்றி ஆசிரியர்கிட்ட இருந்து அடிக்கடி குற்றச்சாட்டுகள் வரும். பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறான், கொடுக்குற வேலையை செய்ய மாட்டேங்கிறான், குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வேலையை செய்து முடிக்க முடியலை, எழுத மாட்டேங்கிறான், அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் உங்கள் குழந்தைக்கு கவனத்தை குவிக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க. 5வதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை ஏதாவது வீட்டு பாடம் செய்ய உட்காரும்போது அல்லது படிக்க உட்காரும்போது நீங்களும் பக்கத்துலேயே உட்கார்ந்து அவனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது இருக்குது, தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. நேரம் உட்காரு, பராக்கு பார்க்காத, குனிஞ்சு உட்காந்து எழுது, எழும்பாத, தூங்காத அப்படி சொல்லி அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்து அவனுக்கு தொடர்ந்து தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அவனுடைய கவனத்தை திரும்பவும் இழுத்து பிடிச்சி அந்த பாடத்தில் கொண்டு வர வேண்டியது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, படிக்கவோ அல்லது வீட்டு பாடம் செய்யவோ உட்காரும்போது அவன் அப்படியே பகல் கனவு காண ஆரம்பிச்சிடுறான். பகல் கனவுன்னு அந்த வயசு பசங்க காண்றது மாதிரிப்பட்ட கனவு அல்ல. அவங்க குழந்தை மனசில் ஏதோ ஒரு வருத்தம் கிடக்குதுங்க, அல்லது ஏதோ பதட்டம் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பயம் இருக்குது. அதை நினச்சி அவன் மூழ்கிடுறான். ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் நடந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது நான் எழுதுனா இது கண்டிப்பாக தப்பாக தான் போகுமோ, அல்லது தப்பாக போகும்போது அம்மா அடிப்பாங்களோ, அல்லது நாளைக்கு டீச்சர்கிட்ட கொண்டு காட்டும்போது டீச்சர் திட்டினா என்ன செய்கிறது. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை பற்றியும் உங்களை பற்றியும் அவன் மனசில் பயம் கடந்ததுன்னா கண்டிப்பாக அவனால் கவனத்தை குவிக்க முடியாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, வச்ச பொருளை எங்கே வச்சான்னு அவனே மறந்துடுவான். அப்படியே தேடிட்டு திரிவான், எங்கே வச்சேன் அப்படி சொல்லிட்டு. பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிற பொருட்களை நிறைய துளைச்சிட்டு வருவான். வாரத்துக்கு 2 பென்சில் 3 பென்சில் துளைக்கிற குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. யார்கிட்ட கொடுத்தேன், எங்கே வச்சேன் அப்படிங்கிற கவனம் அவனுக்கு இருக்காது. அப்படி அந்த கவனம் இல்லைனாலே படிக்கிறதுலேயும் அந்த கவனம் இருக்காது தானே. படிக்கிறது மட்டும் இல்லைங்க, விளையாடுறது மட்டும் இல்லை, எதை தொடங்கினாலும் எதையுமே முழுமையாக முடிக்காத ஒரு குணத்தை உங்கள் குழந்தைகிட்ட அடிக்கடி கவனிக்கிறீங்கன்னு சொன்னாலும் குழந்தைக்கு பாடத்தில் கவனத்தை குவிக்கிறதுல கண்டிப்பாக சிரமம் இருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, படிக்கிறத உடனே மறந்துடுறது. அந்த கவனத்தை குவிச்சு படித்தாதானே அது மனசில் பதியும். ஆனால் அந்த கவனச்சிதறல் இருக்கிறதுனால, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பயத்தில் ஏதாவது படிப்பானா இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து கேட்டாலும் அது தெரியாது, மறந்துடுவான். அது மட்டும் இல்லை, ஒரு ஆர்வமாக அக்கறையாக எஃபர்ட் போட்டு படிக்கிறது மாதிரி இருக்காது. ஏனோ தானோன்னு படிக்கிறதுக்கு உட்கார்றது, ஒரு மோட்டிவேஷன் இல்லாதது மாதிரி உணர்வீங்க. படிக்கிறதுல ஆர்வமே இல்லாமல் வந்து உட்கார்றது, எப்போ படிக்க கூப்பிட்டாலும் ஒரு எரிச்சலோட சாக்கு போக்கு சொல்லிகிட்டே வந்து உட்கார்றது. இந்த மாதிரி குணத்தை கண்டாலும் உங்கள் குழந்தைக்கு கவனத்தை குவிக்கிறதுல உண்மையிலே சிரமம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. சரி, படிப்பை விடுங்க, நீங்கள் உட்காந்து ஏதாவது ஒரு கதை சொல்ல தொடங்கினாலுமே பாதி கதைக்கு மேலே அவங்களால உட்காந்து கேட்க முடியலை, அல்லது நீங்கள் அந்த கதையை சொல்லி முடித்த பிறகு அந்த கதையிலிருந்தே ஏதாவது சிம்பிளான சில கேள்விகள் கேட்டாலும் அந்த கதையில் உள்ள தகவல்களை அவங்களால சொல்ல முடியலை அப்படி சொன்னாலும்
அவங்களுக்கு கவனத்தை குவிக்கிறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன அறிவுறுத்துதல்களை கூட அவனால் ஞாபகம் வச்சு அதை செய்ய முடியாதுங்க. முதல்ல இதை செய்யடா, இது முடித்த பிறகு இதை செய் நீ 3 விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவனுக்கு முதல்ல அம்மா என்ன சொன்னாங்க, அடுத்தது என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது. அல்லது முதல் செயலை தொடங்கி செய்திருப்பான், அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறது மறந்துடும். அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அதுக்குள்ளே மறந்துடுவான். ஆக உங்கள் குழந்தையுடைய அந்த கவனச்சிதறலுடைய இயல்பை பொறுத்து அந்த குழந்தை எவ்வளவு மறக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்கங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் போகும்போது கண்டிப்பாக அந்த சூழல், அந்த செட்டப் அவங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து கவனமாக பாடத்தை கேட்க வேண்டியது இருக்குது, எழுத வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் கவனத்தை குவிக்கணும். அதனால் என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேனே அடம் பிடிப்பாங்க, அழுவாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க, வயிறு வலிக்குது, தலை வலிக்குது அப்படி சொல்லி எந்த வகையில் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு உண்மையிலேயே அந்த சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்க. அப்புறம் மதிப்பெண் குறையிறதுங்க. தேர்வுகளில் சரியாக மதிப்பெண் எடுக்காமல் இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போக அவனுக்கு பிடிக்கலை, பள்ளிக்கூடத்துக்கு போனாலுமே அங்கே பள்ளிக்கூடத்துலேருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, அவன் பாடத்தை ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறா அப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக அது மதிப்பெண்கள்லையும் பிரதிபலிக்கும். சரியாக கவனித்து கற்றுக்கிட்டால் தானே அதை எழுத முடியும். ஆக உங்கள் குழந்தையுடைய மதிப்பெண்கள் வெகுவாக குறையுது அப்படின்னாலும் குழந்தைக்கு கவனத்தை குவிக்கிறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் சொல்கிறது, ஆசிரியரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறது, கூட படிக்கிற குழந்தைகளை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறது, ஆசிரியர்னு திட்டுறாரு, அடிக்கிறாரு, கூட படிக்கிற பிள்ளைகளை என்ன கிண்டல் பண்ணுது, இப்படி சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அல்டிமேட்டாக அதனுடைய காரணம் எதுவாக இருக்குன்னு சொன்னால் அவங்களால கவனத்தை குவிச்சு சில செயல்களை செய்ய முடியலை, படிக்க முடியலை. அதனால அதை ஈடுகட்டுறதுக்காக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு பாடம் செய்யவோ அல்லது படிக்கிறதுக்கோ பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரேக் கேட்பாங்க. ஒன்றுக்கு போகிறேன், தண்ணி குடிக்க போகிறேன், கொஞ்சம் விளையாடிட்டு வரேன், இப்படி சொல்லி 5 நிமிடத்துக்கு மேலே அவங்களால சின்சியராகவே அந்த இடத்துல உட்கார முடியலை. அவங்க எழும்பி போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி சொன்னாலும் குழந்தைக்கு உண்மையிலே கவனத்தை குவிக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனில் அதிகமான ரீல்ஸ்களை பார்க்குறதுக்கு விரும்புகிறது. அவங்க கையில் ஒரு செல்ஃபோன் கிடைச்சாலுமே ஒரு திரைப்படமோ அல்லது ஒரு பாட்டையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியையோ முழுமையாக அவங்களால பார்க்க முடியலை. ஷார்ட்ஸையோ அல்லது ரீல்ஸையோ எடுத்து அவங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொன்னாலும் குழந்தைக்கு இயல்பாகவே தனது கவனத்தை ஒரு வீடியோவில் குவிக்கிறதுக்கு முடியலை. அவனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிப்புற விளையாட்டுகளையே விரும்புகிறது. வீட்டில் உட்கார்ந்து கவனத்தை குவிச்சு விளையாடுற அட்டை விளையாட்டுகளாக இருக்கலாம், செஸ் போன்ற விளையாட்டுகளாக இருக்கலாம், அல்லது பிளாக்ஸை வச்சு கட்டி எழுப்புற விளையாட்டுகளாக இருக்கலாம். இதையெல்லாம் உட்கார்ந்து அவனால் விளையாடுறதுக்கு முடியலை, அவனுக்கு அது பிடிக்கலை, அதெல்லாம் கழிச்சு போட்டுக்கிட்டு வெளியே ஓடிடுறான், வெளியே போய் தான் விளையாட விரும்புகிறான். அப்படி சொன்னாலும் அவனுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து கவனத்தை குவிக்கிறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொதுவாகவே அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய உணவு பழக்கம். காய்கறிகளையும் பழங்களையும் தொடவே மாட்டேங்கிறா. அது மட்டுமல்ல, ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கரி ஐட்டங்கள், சிப்ஸ் ஐட்டங்கள் இதை தான் விரும்பி சாப்பிட்றான். அதிகமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அப்படி சொன்னாலும் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு கவனக்குறைவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தானே நம்ம மாறுறோம். ஆக குழந்தைகளுக்கு அதிகமான அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, பொரிச்ச உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படி சொன்னாலே கவனச்சிதறல் அதிகமாக இருக்குங்க. நேரமே தூங்க மாட்டேங்கிறான், லேட்டாக தான் தூங்க போகிறான் அப்படி சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு கவனத்தை குவிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். அவங்க பள்ளிக்கூடத்தில் போனாலும் ஒழுங்காக கவனத்தை குவிக்க முடியாது. மற்றபடி வீட்டில் இருந்தாலுமே அவங்களால நிச்சயமாக அவங்க கவனத்தை குவிக்க முடியாதுங்க. அப்புறம் கடைசியாக ஒரு முக்கியமான அறிகுறி என்னென்னா, தன்னை பராமரிக்கிறதுல, தன்னுடைய உடைகளை சுத்தமாக வைக்கிறதுல அவனால் அக்கறை செலுத்த முடியலை. அப்படி சொன்னாலும் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கவனம் குவிக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாங்க. இன்றைக்கி குழந்தைகள் கொஞ்சம் கவனத்தை குவிக்கிறதுல சிரமப்படுறத பார்த்தாலுமே நம்ம பெற்றோர் பயப்பட்டுறாங்க. உடனே குழந்தைக்கு ADHD இருக்குமோ, ஆட்டிசம் இருக்குமோ, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோ அப்படி சொல்லி பயப்படுறாங்க. கவனத்தை குவிக்க சிரமப்படுறது அப்படிங்கிறது ஒரு குழந்தையுடைய இயல்புங்க. அந்த கவனத்தை குவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. பிறக்கும் போதே ஒரு குழந்தை கவனத்தை குவிக்கிறதுக்குள்ள திறனோடி வர்றதில்லை. வளர வளர தான் கவனத்தை குவிக்கிற அந்த கலையை அது கற்றுக்குது, நம்மகிட்ட இருந்து கற்றுக்குது. வழக்கமாக உளவியலில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு 3 வயசுனா அது கூட ஒரு 3 கூட்டணும், 6 + 4 10 நிமிடம். இதுதான் அந்த 3 வயசு குழந்தையுடைய ஒரு கவன குவிப்பு நேரங்க. ஆக இதை ரொம்ப சீரியஸாக எடுக்காமல்
இயல்பாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு செல்ஃப் ரெகுலேஷனை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவனத்தை குவிக்கிற அந்த நேரத்தை கூட்டுற அந்த வழக்கங்களை, எக்ஸசைஸை, அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம குழந்தைகள் கவனத்தை குவிச்சு படிக்கவும், வீட்டு பாடங்களை செய்யவும், பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் பாடங்களை கவனிக்கவும் முன் வருவாங்கங்க. பெரியவங்க நமக்கே ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே நம்ம கவனத்தை ஒரு பாடத்துலையோ அல்லது ஒரு வீடியோவிலையோ கொடுக்க முடியல. இந்த வீடியோவை கூட எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ போயிருப்பாங்க. 5 நிமிடத்துக்கு மேலே நம்மளுடைய கவனம் ஒரு இடத்துல குவிஞ்சு இருக்கிறது இல்லை. குழந்தைகள்கிட்ட எப்படிங்க அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப நேரம் குழந்தைகள் உட்கார்ந்து சமத்தா படிப்பாங்க அப்படி சொல்லி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கப்படுத்தி எடுக்க முடியும். ஆனால் முடியாத ஒரு காரியம் அல்ல. கண்டிப்பாக அந்த வித்தையை, அந்த கலையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக சொல்லி தருவேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.